இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு 3 துணை நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. அவங்கள வந்து லக்கி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமாவில் வெளிவந்து இட்டான அதிக படங்கள்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீதா கைலாசம், தமிழ் சினிமாவின் லெஜெண்டரி இயக்குனர் பாலச்சந்தரோட மருமகள் இவங்க. சமீபத்திய தமிழ் படங்கள்ல அதிகமா அம்மா வேடங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. சர்பட்டா பரம்பரையில முதல் முறையா பசுபதிக்கு ஒய்ஃபா நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அதிக படங்கள்ல நடிச்சுக்கிட்டே வந்து மாமன்னன்ல வடிவேலுக்கு ஒய்ஃபா நடிச்சாங்க. லவ்வர்ல மணிகண்டனுக்கு அம்மா, ஸ்டார்ல கவினுக்கு அம்மா, அப்புறம் லப்பர் பந்துல தினேஷுக்கு அம்மா, ராயன், அமரன், இட்லி கடைன்னு சமீபத்துல இட்டான படங்கள்ல அம்மாவா அதிக இட்டு கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து கே ஹரிஷ், முதல் நீ முடியும் நீ படத்துல சைனீஸ் அப்படின்ற கேரக்டர்ல அதிகமா கவனம் ஈர்த்தாரு. அதை தொடர்ந்து குலுகுலு படத்துல ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. அப்புறமா போர் தொழில் படத்துல பிளாஷ்பேக்ல மிரட்டி விட்டு இருந்தாரு. டாடால கவினுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. லவர் படத்துல மணிகண்டனுக்கு சரக்கடிக்க கம்பெனி கொடுத்தாரு. அதோட இப்ப வெளியாகி இருக்க வித் லவ்ல கூட ஒரு டீசென்டான ரோல்ல நடிச்சிருந்தாரு. தேர்ட் வந்து ஜென்சன் திவாகர். ஃபர்ஸ்ட் இவர் பெருசா இருக்கப்பட்டது அயலி வெப் சீரிஸ்ல தான். அங்கங்க வந்து காமெடி பண்ணிட்டு ஒரு சீன்ல தன்னோட டயலாக் மூலமா பெருசா ஸ்கோர் பண்ணாரு. வீரன்ல இவரோட காமெடி டீசென்டா இருந்துச்சு. குடும்பஸ்தன்ல ஹீரோவோட குடிகார டீம்ல ஒருத்தனா காமெடி பண்ணிருப்பாரு. மேலும் லப்பர் பந்துல கெத்து கதாபாத்திரத்தையே டபுள் மாசா எலிவேட் பண்ணிருப்பாரு. ஆண் பாவம் போலாததுலயும் சரி, இப்ப வந்த தலைவர் தம்பி வழியில் படத்திலயும் சரி வெற்றிக்கு பக்கபலமா இருந்தாரு. சோ இந்த 3 ஆக்டர்ஸ் தான் இப்போதைக்கு தமிழ் சினிமால வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய லக்கி ஆக்டர்ஸ்.